அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்குமுஸ் ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்குமுஸ் ஸலாம். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் நல்ல குணங்களின் மூலமாக இறைவனின் அன்பை பெற்று சுவனத்தை பரிசாக பெறுவதற்கான வழியையும், கெட்ட குணங்களை தவிர்த்து இறைவனின் கோபப் பார்வையிலிருந்து தூரமாகி நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான வாழ்வியலையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். நரகத்தை குறித்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிற போது, குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, நபியே அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், நரக வெப்பம் என்பது அது மிக கடுமையானது. லவ்கானு யஃப்கஹூன், அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே என்பதாக குர்ஆனினுடைய 9வது அத்தியாயம் 81வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வக்கூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரகத்தினுடைய வெப்பம் என்பது, நெருப்பு என்பது மனிதர்களாலும் கற்களாலும் அது எரியூட்டப்படுகிறது என்பதாக குர்ஆனினுடைய 66வது அத்தியாயம் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தின் வெப்பத்தை விட 70 மடங்கு அதிகமான வெப்பமுடையது நரகத்தினுடைய வெப்பம் என்பதாக. அப்படிப்பட்ட அந்த கொடிய நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற 5 தீய குணங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளும்படி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அது என்னென்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டு அவைகளிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும். قال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுன் நாரி ஹம்ஸத்துன், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 5 வகையினர்கள் நரகவாசி என்பதாக சொன்னார்கள். அதில் முதலாவதாக ضعيف الذي لا صبر له الذين هم فيكم تبعا, அறிவீனனான பலஹீனமான ஒருவன், லா யப்தகூன அஹ்லன் வலா மாலா, அவன் தன் குடும்பத்தாருக்கோ தன் பொருளாதாரத்திற்கோ வலு சேர்ப்பவனாக இருக்க மாட்டான். மனோ இச்சையின் அடிப்படையில் அவன் நடந்து கொள்வான். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதற்கு விளக்கம் தருகிற போது, இவர்கள் அறிவில் பலஹீனமானவர்கள், தங்களின் உலக வாழ்வு சீராகுவதற்கும் மார்க்க வாழ்வு சிறந்து விளங்குவதற்கும் எந்த முயற்சியையும் மேற்கொள்ள மாட்டார்கள். கிட்டத்தட்ட இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் என்பதாக சொன்னார்கள். தங்களின் வாழ்க்கையில் நலவுகளும் நன்மைகளும் தடைபடுவது குறித்து எவ்வித கவலையும் படமாட்டார்கள். இவர்கள் எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் அது அவர்களுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கும். சுருக்கமாக சொன்னால், இவர்கள் தங்களுடைய உலக வாழ்வுக்காகவும் பாடுபடாமல், தங்களது மறுமை வாழ்வுக்காகவும் பாடுபடாமல், ஊதாரிகளாக, வெட்டியாக, ஊரை சுற்றி வருபவர்களாக இருப்பார்கள். இத்தகைய தன்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். இப்படி வாழக்கூடாது என்று குர்ஆனும் எச்சரிக்கிறது. வபதகி ஃபீமா ஆதாக அல்லாஹு தாரல் ஆகிரா, அல்லாஹ் உனக்கு கொடுத்ததிலிருந்து மறுமை வீட்டை தேடிக்கொள். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, அதே நேரத்தில் இவ்வுலகத்தில் உன் நசீபை உனக்கு விதித்திருப்பதையும் மறந்து விடாதே என்பதாக குர்ஆனினுடைய 28வது அத்தியாயம் 77வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தன் மறுமை வாழ்வுக்காகவும் பாடுபடாமல், சும்மாவே வெட்டியாக இந்த உலகத்திற்காகவும் பாடுபடாமல் இருக்கிற ஒரு மனிதனை கண்டு நான் வெறுக்கிறேன் என்பதாக சொன்னார்கள்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஜும்மாவினுடைய தினத்திலே ஜும்மாவினுடைய தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். அங்கே பார்த்தால் சில மக்கள் பள்ளியில் தொழுகை முடிந்ததற்கு பிறகும் அமர்ந்திருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்களை பார்த்து கேட்டார்கள், ஏன் இப்படி இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க என்று கேட்கிற போது அந்த மக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது நாங்கள் தவக்கல் வைத்திருக்கிறோம், நம்பிக்கை வைத்திருக்கிறோம். எங்களுக்கு வெளியே செல்ல வேண்டும், வேலை வாய்ப்புகளை தேட வேண்டும், ஏதாவது வேலை செய்துதான் உண்ண வேண்டும் என்பதல்ல. எனவே எங்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதாக இறைவன் நாடி இருக்கிறானோ அதை இந்த பள்ளியில் நாங்கள் இருக்கிற இடத்திலேயே கொண்டு வந்து அல்லாஹு தாலா கொடுப்பான். அப்படி ஒரு தவக்கல், அப்படி ஒரு ஈமான் எங்களுக்கு இருக்கிறது என்பதாக அந்த மக்கள் சொன்னபோது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த மக்களை எல்லாம் பார்த்து பாராட்டவில்லை. ஆகா, எவ்வளவு அல்லாஹ்வின் மீது ஈமான் உடையவர்களாக தவக்கல் உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக பெருமை பேசவில்லை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வார்த்தையை அவர்கள் சொன்னபோது கையிலே சாட்டையை எடுத்தார்கள். ஜும்மாவினுடைய 10வது வசனத்தை நீங்கள் மறந்து விட்டீர்களா? ஃபைதா குலியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ். ஜும்மாவினுடைய தொழுகை முடிந்துவிட்டால் பள்ளியிலிருந்து வேகமாக விரைவாக நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள், உங்களுடைய அல்லாஹ்வினுடைய அருளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னதை நீங்கள் மறந்து விட்டீங்களா என்பதாக சொல்லி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பள்ளியில் தவக்கல் என்பதாக சொல்லிக் கொண்டு உழைக்காமல் இருந்த அந்த மக்களை விரட்டி அடித்தார்கள் என்பது வரலாறு. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம், நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், ஆனால் அல்லாஹ் எனக்கு ரிசுக்கை தருவான் என்று எங்கும் செல்லாமல் வீட்டிலே பள்ளியிலே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்பதாக கேட்கப்பட்ட போது அதற்கு இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அவன் ஒரு அறிவுகட்ட மனிதன் என்பதாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஜுஐல ரிஸ்கி தஹத தில்லின் ரும்ஹி. என் ரிசுக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என் ஈட்டியின் நிழலில் வைத்திருக்கிறான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறியிருக்கிறார்களே என்றார்களாம் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அப்படியானால் வேலை வெட்டி எதுவும் இல்லாமல் இருப்பது என்பது பலகீனமாக, யாருக்கும் எந்த உதவியும் இல்லாமல் பாரமாக இருப்பது என்பது அது நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அருமையானவர்களே, சும்மா ஒருவன் வெட்டியாக எதை பற்றிய கவலையும் இல்லாமல் ஏனோ தானோ என்று இருந்தான் என்று சொன்னால், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்கிற அடிப்படையில் ஒருவன் வாழ்ந்தால், தன்னுடைய மனம் போன போக்கிலெல்லாம் அல்லாஹ் விட்ட வழியில அப்படியே நான் வாழ்ந்துட்டு போயிட வேண்டியதுதான் என்று இன்று சிலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் அப்படியே போற வரைக்கும் வாழ்க்கை போகட்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனிதர்களுடைய நிலை என்பது அது நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அந்த குணம் மிக ஆபத்தானது என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அருமையானவர்களே, அடுத்து மனிதனிடத்தில் இருக்கக்கூடாத இரண்டாவது குணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் ஹாயினுல் லதீ லா யக்ஃபா லஹு தமா. நம்பிக்கை துரோகம், மோசடி செய்வதில் ஆசை அடங்காதவன், அற்பமான சிறிய விஷயங்களில் கூட நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய மோசடி செய்பவன் இருக்கிறானே அவன் நரகவாதி என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முனாஃபிக் என்றால் யார் தெரியுமா? அர்பஉன் மின் குன்ன ஃபீஹி கான முனாஃபிகன் ஹாலிஸா. 4 குணங்கள் ஒருவனிடத்தில் இருந்தால் அவன் தெளிவான நயவஞ்சகன், முனாஃபிக் என்றார்கள். முதலாவதாக, இதா ஹத்தஸ கதப, பேசினாலேயே பொய் தான் பேசுவான். வைதா ஆஹத கதர, ஒப்பந்தம் செய்தால் மோசடி. வைதா வஅத ஹலஃப, வாக்களித்தால் மாறு செய்வது. வைதா ஹாசம ஃபஜர, வழக்காடினால் குற்றமிழைப்பான். இவன்தான் இந்த அடையாளங்கள் ஒருவனிடத்தில் இருந்தால், இந்த அடையாளங்களில் ஒன்று ஒருவனிடத்தில் இருந்து கொண்டே இருந்தால், அவனிடத்தில் இருந்து அது நீங்காமல் இருந்தால் அவன் மிகப்பெரிய முனாஃபிக் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, நம்பிக்கை துரோகம்
மோசடி என்பது பல்வேறு வகைகளில் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பொறுப்புகள் மற்றும் கடமைகளில் நம்பிக்கை துரோகம் மோசடி செய்கிற நிலைகளை மிகுதியாக நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஒருவருக்கு பொறுப்பை வழங்கி அவர் தன் பொறுப்பில் மோசடி செய்தவராக மரணிப்பாரானால் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாளை மறுமை நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்கள் யார் நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, மோசடி செய்து மற்றவர்களை ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த உலகத்தில் அவர்கள் வாழுகிற போது மோசடி செய்கிற மோசடி என்று சொன்னாலே யாருக்கும் தெரியாமல் நாம் செய்து விட்டோம், நம்மை போன்று பிழைக்க தெரிந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது என்கிற எண்ணத்தில் பிறரை ஏமாற்றி மோசடி செய்கிற நிலைகளை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் வேண்டுமானால் பிறருடைய கண்ணில் மண்ணை தூவி மோசடி செய்து ஏமாற்றி விடலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் இந்த உலகத்தில் யார் மோசடி செய்து வாழ்ந்தார்களோ அவர்கள் அடையாளப்படுத்தப்படுவார்கள் என்பதாக சொன்னார்கள். அவர்களுடைய கழுத்தில் அவர்கள் கால்நடைகளில் விஷயமாக அவர்கள் மோசடி செய்திருந்தார்கள் என்று சொன்னால் குதிரைகள் கனைத்துக் கொண்டிருக்கும், அவரை ஒரு மோசடிக்காரன் என்று அடையாளப்படுத்தும் என்பதாக சொன்னார்கள். ஒட்டகம் அவனுடைய கழுத்தை சுற்றி நிற்கும், அவன் ஒரு மோசடிக்காரன் என்று இந்த உலகத்தில் வாழ்கிற போது யாரையெல்லாம் ஏமாற்றி மோசடி செய்து அவருக்கு தெரியாது அவரை ஏமாற்றி விட்டோம் என்பதாக நாம் எண்ணிக்கொண்டிருந்தோமோ அவர்களுக்கெல்லாம் நாளை மறுமையிலே எல்லா உலகத்தினுடைய எல்லா மனிதர்களுக்கு முன்னால் வெளிச்சம் போட்டு காட்டப்படும், இவன் ஒரு மோசடிக்காரன் என்பதாக அவனுடைய கழுத்திலே அடையாளமிடப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சிலருடைய கழுத்தில் வெள்ளிகளாலும் தங்கங்களாலும் அது சுமந்து வருவார்கள், நிரப்பப்பட்டிருக்கும். அப்பொழுது அவர்கள் அடையாளமிடப்படுவார்கள், இவன் மோசடிக்காரன் என்பதாக அடையாளமிடப்படுவார்கள். அந்த அடையாளமிடப்பட்ட நிலையிலேயே என்னிடத்திலே உதவி தேடி வருவார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்னிடத்துல இந்த உலகத்துல வாழுகிற போது மோசடி செய்து வாழ்ந்த அந்த மனிதன், பிறரை ஏமாற்றி பிழைத்த அந்த மனிதன், தன்னுடைய பொறுப்புகள் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை ஏமாற்றி மோசடி செய்த அந்த மனிதன் என்னிடத்திலே நாளை மறுமையிலே, நபியே நாயகமே எங்களை காப்பாற்றுங்கள், நபியே எங்களை காப்பாற்றுங்கள் ரசூலே என்பதாக வந்து நிற்கிற போது நான் அவர்களிடத்திலே என்ன பதில் சொல்லுவேன் தெரியுமா? இல்லையப்பா, உலகத்தில் வாழுகிற போது, உலகத்தில் நீ இருக்கிற போது அந்த உலகத்திலேயே நான் என்னென்ன சொல்ல வேண்டுமோ எல்லாவற்றையும் நான் சொல்லி முடித்து விட்டேன். இங்கே மறு உலகத்தில் சொல்லுவதற்கு எனக்கு ஒன்றுமில்லை, என்னை விட்டு மிரண்டு ஓடிவிடுங்கள் என்பதாக நான் அவர்களை, அந்த மோசடிக்காரர்களை விரட்டி அடிப்பேன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த மோசடி என்பது அது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த நரகத்தில் தள்ளக்கூடிய தீய குணங்களில் முதலாவது வேலை வெட்டி எதுவும் இல்லாமல் சும்மா தன்னுடைய மனோ இச்சையின்படி வாழக்கூடியவன் அந்நரகவாதி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது நம்பிக்கை துரோகி, மோசடி செய்பவன் நரகவாசி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், وَإِنْ ذَكَّ إِلَّا خَانَهُ وَرَجُلًا لَا يُصْبِحُ وَلَا يُمْسِي إِلَّا وَهُوَ يُخَادِعُكَ عَنْ أَهْلِكَ وَمَالِكَ. பிறரின் பொருளை, பிறரின் குடும்பத்தை எப்படி ஏமாற்றுவது என்றே காலையும் மாலையும் ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் இவர்கள் நரகவாசி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்பொழுது பார்த்தாலும் காலையில் எந்திருக்கிற போதே இன்னைக்கு யாருடைய மண்டையை கழுவலாம், எந்த குடும்பத்தை ஏமாத்தலாம், எப்படி நாம் ஏமாத்தி சம்பாதிக்கலாம், எந்த மாதிரியான மோசடிகளை பண்ணலாம், இப்படிப்பட்ட சிந்தனையில் ஒருவன் இருப்பான் என்று சொன்னால் அவன் நரகவாசி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு உண்மையான மோமின், ஒரு உண்மையான முஸ்லிம் இப்படி மோசடிக்காரனாக யாருடைய மண்டையை கழுவலாம், யாருடைய குடும்பத்தை கெடுக்கலாம், எப்படி நாம வளரலாம், எப்படி ஒருத்தனை வீழ்த்தலாம், இந்த மாதிரியான எண்ணமுடையவனாக இருக்க மாட்டான். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் முஃமினு கிர்ர கதீமுன்
ஒரு முஃமின் கள்ளம் கபடமற்றவராகவும் கண்ணியமானவராகவும் இருப்பார். ஒரு முஃமின் இப்படித்தான் இருப்பார். வல் ஃபாஜிரு ஹப்பல் ஈமுன், ஒரு பாவி எப்படி இருப்பான் என்றால் ஏமாற்றுபவனாகவும் கீழ்த்தரமானவனாகவும் இருப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி, மல்ஊனுன் மன் ضار مؤمنا او مكر به, எவர் ஒரு முஃமினுக்கு தீங்கு விளைவிக்கிறாரோ அல்லது ஒரு முஃமினை ஏமாற்றுகிறாரோ அவர் அல்லாஹ்வினுடைய சாபத்திற்கு ஆளானவர் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற போது, இந்த ஏமாத்துகிற குணம் என்பது ஒரு முஃமினுக்கான குணம் அல்ல, அது ஒரு பாவிகளினுடைய செயல்பாடு என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத, ஒரு மனிதன் சுவனம் நுழைய மாட்டான். ஏமாற்றுபவனாக ஒருவன் இருந்தால், வலா பகீலுன், கருமித்தனம் உள்ளவனாக ஒருவன் இருந்தால், வலா செய்யுல் அல் மலக்கத்தை அகரஜகு, உபகாரம் செய்த பின் சொல்லி காட்டுபவனாக ஒருவன் இருந்தால் அவன் சுவனம் செல்ல மாட்டான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் ஒரு முஃமின் அவன் சுவனம் செல்ல வேண்டுமானால் ஏமாற்றுபவனாக இருக்கக்கூடாது. ஒருவன் ஏமாற்றுபவனாக இருந்தால் அவன் சுவனம் செல்ல முடியாது. இது நபியினுடைய வாக்கு. ஒருவன் கருமித்தனமுடையவனாக இருக்கக்கூடாது, தாராள பெருந்தன்மை மனமுடையவனாக இருக்க வேண்டும். அப்படி கருமித்தனமுடையவனாக ஒருவன் இருந்தால் அவனும் சுவனம் செல்ல முடியாது. இன்றைக்கு உபகாரம் செய்கிற மனிதர்களே இல்லை என்பதாக நம்மால் சொல்லிவிட முடியாது. உதவி செய்கிற மனிதர்களே இல்லை என்கிற நிலையை நம்மால் இன்றைக்கு சொல்லிவிட முடியாது. உபகாரம் செய்கிற உதவி செய்கிற மக்கள் இருக்கிறார்கள். இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவது, ஒருவன் உபகாரம் செய்கிறான், உதவி செய்கிறான், செய்த அந்த உதவியை உனக்கு நான் அன்னைக்கு இது செஞ்சு தந்த இல்லையா, நான் இப்படி உதவி செய்யலனா, நான் அன்னைக்கு உனக்கு உபகாரம் செய்யலனா உன்னையால படிச்சு வந்திருக்க முடியுமா, இந்த வேலையில உன்னால அமர்ந்திருக்க முடியுமா, இன்னைக்கு நீ நல்லா இருக்கணும் அதுக்கு காரணம் நான் தானே என்பதாக சொல்லி ஒருவன் தான் செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் அதற்குரிய அவன் உபகாரம் செய்வதற்குரிய அந்த நன்மை அவனுக்கு இல்லாமல் போய்விடும் என்பது மாத்திரமல்ல, லா யதுகுலுல் ஜன்னா, அவனால் சுவனத்திலே நுழைய முடியாது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், நாம் இந்த மனிதர்களிடத்தில் இருக்கிற இந்த தீய குணங்களில் மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நரகத்தில் தள்ளக்கூடிய மனிதனிடத்தில் இருக்கவே கூடாத நான்காவது குணம் வதஹரல் புகுல அவில் கதிப, கஞ்சத்தனம் செய்பவனாகவோ அல்லது பொய் பேசுபவனாகவோ இருக்கக்கூடாது. அப்படி ஒருவன் கஞ்சத்தனம் செய்யக்கூடியவனாக பொய் பேசக்கூடியவனாக இருந்தால் அவனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகவாசி என்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபரத் ஹியானத்தன் அன் துஹத்திஸ அகாக ஹதீஸன் குவலக பிஹி முஸத்திகுன் வ அன்த பிஹி காதிபுன், நீங்கள் உங்கள் சகோதரனிடம் ஏதாவது ஒரு பொய்யை சொல்றீங்க, நீங்க சொல்லக்கூடிய அந்த பொய்யான செய்தியை அப்படியே அவர் அப்படியா என்று உண்மை என்று நம்புகிறார் என்று சொன்னால் நீங்கள் மிகப்பெரிய மோசடி செய்து விட்டீர்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம், பொய் பேச தெரியலனா அவனை வாழ தெரியாதவன், பிழைக்க தெரியாதவன் என்பதாக சொல்கிறோம். பொய் பேசினா சில பேரை நம்ம பார்க்கிறோம், அவங்க சொல்றது பொய்யினே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு உண்மை மாதிரியே சொல்லுவாங்க, அது மிகப்பெரிய திறமை என்பதாக மற்றவர்கள் பாராட்டுவார்கள். இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னோடு இருக்கிற உன்னுடைய சகோதரனிடத்தில் நீ ஒரு பொய்யை சொல்கிறாய், ஆனால் அதை அவன் அப்படியே உண்மை என்று நம்புகிறான் என்று சொன்னால், பொய் என்பதாக கொஞ்சம் கூட அவனுக்கு சந்தேகம் வரவில்லை, உண்மை என்பதாக நம்புகிறான் என்று சொன்னால் நீ மிகப்பெரிய மோசடிக்காரன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல கஃபா பில் மர்இ இஸ்மன் அயுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, ஒருவர் தாம் கேள்விப்பட்டதை எல்லாம் பிறருக்கு அறிவிப்பது அவர் பொய்யன் என்பதற்கு போதுமான சான்றாகும் என்பதாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் கேள்விப்படுகிற எந்த செய்தியாக இருந்தாலும் உடனே நம்முடைய காதுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால்
அது உண்மையா பொய்யா என்று கொஞ்சம் கூட யோசித்து பார்க்காமல் அது நம்முடைய உள்ளத்துல கிடக்காது. உடனே அடுத்தவங்கள்ட்ட கொண்டு போய் அடுத்தவங்க உள்ளத்துல போற்றணும், கொட்டிடணும். அப்படி கொட்டினாதான் நமக்கு அப்பாடா என்ற ஒரு மன நிம்மதியே ஏற்படும் என்கிற அளவுக்கு உள்ள நிலை இன்றைக்கு இருக்கிறதா இல்லையா? ஏதோ ஒரு செய்தி நம்முடைய காதுக்கு வந்து விட்டது என்று சொன்னால் இது சரியா தவறா, இது உண்மையா பொய்யா என்றெல்லாம் நாம் பார்ப்பதில்லை. உடனேயே அடுத்தவரிடத்தில் பகிர்ந்து கொள்கிற நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஒரு காலம் இருந்தது, அது எப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது ஒரு செய்தியை மற்றவர்களிடத்தில் கடத்த வேண்டுமானால் அதற்கென்று சில நடைகள் நடக்க வேண்டும். அவரை போய் பார்க்கணும், அவரை நேர்ல சந்திச்சாதான் போய் சொல்ல முடியும் என்கிற நிலை இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்முடைய கையில செல்போன் இருக்கிறது. ஒரு செய்தி நம்மிடத்தில் வந்து விட்டது என்று சொன்னால் உடனேயே அந்த செய்தியை செல்போனின் மூலமாக ஒரு வாய்ஸ் மெசேஜின் மூலமாக பரப்பி விடுகிற நிலைகளை பார்க்கிறோம். அது குரூப்பா பறந்துகிட்டு இருக்கிற நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஏதாவது ஒரு செய்தி நமக்கு வந்து விட்டது என்று சொன்னால் உடனே போனை போட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, நாம ஆண்களாக இருந்தாலும் சரி, உடனே மாப்பிள்ளை உனக்கு தெரியுமா, விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி நடந்திருக்கா, இந்த தெருல இப்படியா அப்படின்னு பேசி விட்டு வைத்தால்தான் நமக்கு ஒரு மன நிம்மதியை ஏற்படுகிறது என்கிற நிலையை சர்வசாதாரணமாக இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை நாம சாதாரணமா நினைக்கிறோம். இது நரகத்துல கொண்டு போய் சேர்க்குங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுவும் இன்றைய காலகட்டத்தில் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற மிகப்பெரிய வேலையை நம்முடைய கையில் இருக்கிற செல்போன்கள் செய்து கொண்டிருக்கிறது. நம்மிடத்தில் இருக்கிற இணையதளம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த வாட்ஸ்அப், பேஸ்புக், அதுல வரக்கூடிய அந்த செய்திகள், அது எந்த செய்தியா இருந்தாலும் சரி, அது உண்மையா பொய்யாங்கிறதுனா பாக்குறது இல்ல. இன்னும் மேல போய் சொல்லணும்னு சொல்லி சொன்னா, நமக்கு ஃபார்வர்ட் பண்ணி இருக்கக்கூடிய, நமக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி அதுல என்ன சொல்லி இருக்காங்கிறத நமக்கு நாம எடுக்கிற பார்க்கிற நாம அதை முழுமையா கூட பாக்குறது கிடையாது. கடைசி வரைக்கும் கூட அதை கேட்கறது கிடையாது. ஏதோ ஒரு செய்தி நமக்கு வந்திருக்குது, நாம் இணையதளத்தில் இருக்கிறோம், பேஸ்புக்ல இருக்கிறோம், வாட்ஸ்அப்ல இருக்கிறோம் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்கிற எண்ணமோ ஏதோ தெரியல, உடனே மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுகிற, மெசேஜ்களை அனுப்பி விடுகிற, அதில் சந்தோஷம் அடைந்து கொள்கிற, அந்த செய்திகளினுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிற நிலைகளை சர்வ சாதாரணமாக இன்றைக்கு அதிகமாய் போயிருக்கிற நிலைகளை பார்க்கிறோம். நாம சாதாரணமா நினைக்கிறோம். ஆனா நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எப்பா நீ எச்சரிக்கையா இருந்துக்கோ, நீ உஷாரா இருந்துக்கோ, இதன் மூலமா இது உனக்கு நரகத்துல கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதாக வாழ்க்கையில் ஒரு தடவை கூட பொய்யே உரைத்திடாத நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இதில் எந்த அளவுக்கு நாம் கவனம் எடுத்திருக்கிறோம். அதிலும் இன்றைக்கு மிகப்பெரிய தொழில்நுட்பம், டெக்னாலஜியினுடைய உச்சம் என்பதாக சொல்லப்படுகிற ஏஐ வந்துவிட்ட ஒரு கால சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏஐ அப்படின்னு சொல்லி சொன்னா இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டும், இருக்கிறத இல்லாத மாதிரி காட்டும், ஆணை பெண்ணா காட்டும், பெண்ணை ஆணா காட்டும், ஆடை போட்டிருக்கிறவங்களை போடாம காட்டும், போடாம இருக்கிறவங்களை போட்டிருக்கிற மாதிரி காட்டும். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற இந்த டெக்னாலஜி சிறியவர்களை பெரியவர்களாகவும் பெரியவர்களை சிறியவர்களாகவும் காட்டுகிற நிலையில் இருக்கிற, உருமாற்றி காட்டுகிற மிகப்பெரிய டெக்னாலஜியாக இன்றைக்கு ஏஐ டெக்னாலஜி வந்திருக்குது. அதனுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏமாத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க, மோசடி பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்படி ஏமாத்தினா மோசடி செய்தா அது நரகத்துல கொண்டு போய் சேர்த்துருன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. ஆனா இந்த வேலையை தான் இன்னைக்கு இணையதளங்களும் அந்த ஏஐ போன்ற டெக்னாலஜிகளும் செய்து கொண்டிருக்கிறது என்கிற போது அதை ஈமானை இழக்க செய்யும் என்பதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை நாமும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் அது நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்கிற போது அதில் மிக மிக நாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருந்தாங்க. அப்படி இருக்கிற போது என்னுடைய தாயார் என்ன, உனக்கு பேரிச்சம்பழம் வச்சிருக்கிறேன் ஆமீர், நீ வாப்பா அப்படின்னு நீயே கூப்பிட்டாங்க. அப்படி கூப்பிடுகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் அம்மாவை கூப்பிட்டு கேட்டாங்க, ஏம்மா மகனை கூப்பிடுகிற போது பேரிச்சம்பழம் வச்சிருக்கிறேன் தாரேன்னு கூப்பிட்டியே, உண்மையிலேயே பேரிச்சம்பழம் கொடுக்கறதுக்காகத்தான் கூப்பிட்டியா, இல்லைன்னா அவன் வர்றதுக்காக நாம இன்னைக்கு சொல்றோமா இல்லையா, உனக்கு அதை தாரா இதை தாரான்னு பெற்றவர்கள் பிள்ளைகளை அவர்களிடத்துல காரியத்தை சாதிக்கிறதுக்காக சில பொய்கள் சொல்லுவோமா இல்லையா, அந்த மாதிரி நீ சொன்னியா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிற போது அந்த அம்மா சொன்னாங்க, இல்ல யா ரசூலல்லாஹ், உண்மையிலேயே நான் பேரிச்சம்பழம் வச்சிருந்தேன்,
அதை கொடுக்கறதுக்காகத்தான் நான் என்னுடைய மகனை நான் கூப்பிட்டேன் என்று சொல்லுகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ நல்லது செஞ்ச, நீ உண்மையிலேயே பேரிச்சம்பழம் வச்சிருந்து அதை குடிக்கிறதுக்காகத்தான் உன் மகனை கூப்பிட்டிருந்த அப்படின்னு சொல்லி சொன்னா தப்பில்ல. ஆனால் உன் மகன் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி பொய்யாக பேரிச்சம்பழம் வைத்திருக்கிறேன் வா என்பதாக நீ அழைத்திருந்தால் அது மிகப்பெரிய பொய், அது உன்னை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏமாற்றக்கூடாது. அது தன்னுடைய மகனாக இருந்தாலும் விளையாட்டாக இருந்தாலும் அலட்சியமாக இன்றைக்கு நாம் கருதுகிறோமே, அப்படிப்பட்ட அந்த பொய் கூட நம்மிடத்தில் நுழைந்து விடக்கூடாது என்பதை இந்த சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்தார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ஏமாற்றுகிற பொய் பேசுகிற வேலையை. எப்படி சொல்றாங்க? விளையாட்டுக்காகத்தான் நாங்க பொய் சொன்னோம், பிராங்க் பண்றோம் என்பதாக சொல்லுகிற, ஒரு ஃபன்னுக்காக நாங்க பண்றோம் என்று பேசுகிற, விளையாட்டா ஜாலியா ஒரு என்ஜாய்க்காக நாங்க செய்யறோம் என்று சொல்லுகிற, அதை வீடியோக்கள் எடுத்து வெளியிடுகிற நிலையில் இருக்கிற சூழ்நிலையை இன்றைக்கு அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது நட்பு வட்டாரத்திலும் இருக்கிறது, ஃபேமிலி குடும்பங்களிலும் இருக்கிறது, வேலை பார்க்கிற இடங்களிலும் இருக்கிறது, ஊர்களில் இருக்கக்கூடிய மக்களிடத்திலும் இது இருக்கிறது. இந்த பிராங்க் பண்றது, ஃபன் பண்றது, ஜாலிக்காக நாங்க சொன்னோம், என்ஜாய் பண்றதுக்காக பண்ணோம், இதெல்லாம் என்ன தப்பு இருக்குன்னு நமக்கு நாமே நம்மை சமாதானப்படுத்திக் கொள்கிறோமே தவிர இந்த பிராங்க் பண்றது, ஃபன் பண்றதுங்கிற பேர்ல, என்ஜாய் பண்றோங்கிற பேர்ல பொய் சொல்றது, ஏமாத்துறது, மோசடி செய்யறது, பிறருடைய உள்ளங்களை உடைப்பது, இதையெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையில் நின்று நாம் பார்க்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும், தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக இந்த சமூகத்திற்கு எச்சரிக்கை மணி அடிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வயலுல் லில்லதி யுஹத்திஸு பில் ஹதீஸி லியுல்ஹிக பிஹில் கௌம ஃபயக்திப், மக்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பொய் சொல்பவனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க பேசுறீங்க, அப்படி பேசுகிற போது உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த மக்கள் உங்களுடைய சகோதரர்களாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸ்களாக இருக்கலாம், நட்பு வட்டாரமாக இருக்கலாம், அவங்க சந்தோஷமா இருக்கட்டும், அவங்க சிரிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பொய் சொல்கிற நிலையில் இருக்கிற மக்களை நாம் அதிகம் பார்க்கிறோம். இந்த நிலை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக ஒருவன் பொய் சொன்னான் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கருணையே உருவான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து சாபமிடுகிறார்கள், வயலுல்லஹு வயலுல்லஹு, அவனுக்கு கேடு உண்டாகட்டும், சிரிக்க வேண்டும் என்பதற்காக பொய் சொல்கிற அவனுக்கு கேடு உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால் இந்த பொய் சொல்லுகிற, ஏமாற்றுகிற, மோசடி செய்கிற விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுகினுடைய தொழுகை முடிந்தது என்று சொன்னால் பள்ளிவாசலில் மக்களை பார்த்து அமர்வார்கள். யாராவது கனவு கண்டிருந்தார்கள் என்று சொன்னால் இரவு நேரங்களில் கண்ட அந்த கனவுகளை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லி அதற்கான விளக்கத்தை கேட்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான விளக்கத்தை தருவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது கனவு கண்டிருந்தால் அதை குறித்து அந்த நபித்தோழர்களுக்கு மத்தியிலே சொல்லி அதற்கான விளக்கத்தையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு மத்தியில் விவரிப்பார்கள். அப்படித்தான் ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நேற்றைய இரவு நான் தூங்கிக் கொண்டிருக்கிற போது என்னிடத்திலே 2 மலக்குமார்கள் வந்தார்கள். வந்தவர்கள் என்னை நரகத்தின் பக்கம் அழைத்து சென்றார்கள். அப்பொழுது நான் ஒரு மனிதனை பார்த்தேன். அவன் ஒரு கழித்து சாய்ந்து படுத்திருந்தான். அப்பொழுது அவனுக்கு பக்கத்தில் நெருங்கிய ஒரு மனிதன் அவருடைய வாயிலே கொக்கி இருக்கிறதே, அந்த கொக்கியை வைத்து மாட்டி அப்படியே பிடித்து இழுத்தார். அப்படி இழுக்கிற போது அந்த மனிதனுடைய அந்த வாய் பிடரி வரைக்கும் கிழிந்து வந்தது. அதற்கு பிறகு மூக்கினுடைய துவாரத்தில் அந்த கொக்கி மாட்டப்பட்டது, இழுக்கப்பட்டது, அது பிடரி வரைக்கும் வந்தது. அவனுடைய கண்ணிலே அந்த கொக்கி மாட்டப்பட்டது, இழுக்கப்பட்டது, அது பிடரி வரைக்கும் வந்தது. அதற்கு பிறகு முன்பக்கமாக அந்த மனிதன் சென்றார். அப்படி செல்லுகிற போது அந்த மனிதனுடைய அந்த கிழிக்கப்பட்ட அந்த வாய்களும் அந்த மூக்கும் அந்த கண்ணும் மீண்டும் ஒட்டி கொண்டது. அதற்கு பிறகு மீண்டும் அந்த
மனிதன் அந்த வாயிலே கொக்கியை மாட்டி இழுத்தார், மூக்கிலே கொக்கியை மாட்டி இழுத்தார், கண்ணிலே கொக்கியை மாட்டி இழுத்தார். அவருடைய தாடுகள் எல்லாம் முகமல் எல்லாம் அப்படியே கிழிக்கப்பட்டது. மீண்டும் மீண்டும் அந்த மனிதனுக்கு இப்படி ஒரு அதாபு வேதனை கொடுக்கப்பட்டது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். என்னோடு வந்த அந்த மலக்குமார்களிடத்தில் நான் கேட்டேன், ஏன் இவர்களுக்கு இவ்வளவு அதாபு, இவ்வளவு வேதனை கொடுக்கப்படுகிறது, இவ்வளவு கொடூரமான வேதனை அதாபு எதற்காக இவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதாக நான் கேட்டபோது அந்த மலக்குகள் சொன்னார்கள், இந்த மனிதன் இவன் யார் தெரியுமா? உலகத்தில் வாழுகிற போது அவன் வீட்டை விட்டு வெளியே செல்கிற அந்த நேரத்தில் என்ன செஞ்சான்? ஒரே ஒரு பொய் சொன்னான். வீட்டை விட்டு வெளியே செல்கிறான், அவன் சந்திக்கிற ஒரு மனிதரை பார்க்கிறான், அவனிடத்திலே ஒரு பொய் சொல்கிறான். அந்த பொய், அவன் சொன்ன அந்த பொய் அதோடு நின்றாது, உலகமெல்லாம் சுற்றி வந்திருக்கும். அப்படி செய்வதற்கு காரணமாக இருந்தவன் இவன். எனவேதான் இவனுக்கு இப்படி ஒரு தண்டனை வேதனை கொடுக்கப்படுகிறது என்பதாக என்னிடத்திலே இந்த மலக்குகள் சொன்னார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அன்றைய கால சூழ்நிலையை கணித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு அந்த மனுஷன் வெளியே போறான், ஒரு மனிதனை சந்திக்கிறான். அப்ப அந்த மனிதனிடத்தில் சொல்லப்பட்ட அந்த பொய் ஊர் உலகமெல்லாம் சுற்றி வந்திருக்கும். அதன் காரணத்தினால் அவனுக்கு இப்படி ஒரு வேதனை தண்டனை கொடுக்கப்படுகிறது என்பதாக சொன்னார்கள் என்று சொன்னால், இன்றைய கால சூழ்நிலையில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய தேவையே இல்லை, கையில செல்போனை எடுத்தா போதும், உலகமெல்லாம் அது சுற்றி வருவதற்கு நாளாக வேண்டிய அவசியமே இல்லை. சில மணி துளிகளில் நம்முடைய பிங்கர் அந்த விரல்களால் தட்டிவிட்டால் போதுமானது, நரகத்திற்கான வாசல்கள் திறக்கப்படுகிறது. நாம் சொல்லி அந்த பொய்யின் மூலமாக, நாம் பரப்பிய அந்த வதந்தியின் மூலமாக, நாம் செய்கிற அந்த மோசடிகளின் மூலமாக, நாம் தட்டிய அந்த ஏமாற்று வேலைகளின் மூலமாக நிறைய வாசல்கள் திறக்கப்பட்டு நேரடி நரகத்திற்கு செல்கிற நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால், எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செயல்பாடுகளை, இந்த குணங்கள் எல்லாம் இது மிகப்பெரிய தீய குணம், உங்களிடத்தில் இருக்கக்கூடாது என்று அன்றைக்கே எச்சரிக்கை செய்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து நம்மிடத்தில் இருக்கக்கூடாத குணம் என்றால் அது கஞ்சத்தனம். கஞ்சத்தனத்தில் இருந்து பாதுகாக்கும்படி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். வஅஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புஃல், கோழைத்தனத்தில் இருந்தும் கஞ்சத்தனத்தில் இருந்தும் யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விடு என்பதாக அந்த கஞ்சத்தனத்தில் இருந்து பாதுகாப்பை கேளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், நாம் கொடையாளிகளாக இருக்க வேண்டுமே தவிர நமக்கு வேண்டும் என்கிற எண்ணத்திலே கஞ்ச பிசினாரிகளாக, கஞ்சத்தனமுடையவர்களாக இருக்கக்கூடாது. அது நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்றும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். நரகத்தில் தள்ளக்கூடிய 5வது குணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஷன்லீருல் ஃபஹாஷ், மானங்கெட்ட செயல்களை செய்பவன். மானங்கெட்ட செயல்களை செய்பவன் அவன் நரகவாசி என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைஸல் முஃமின், ஒரு முஃமின் இப்படி இருக்க மாட்டான், பித்தான், குறை சொல்லக்கூடியவனாக இருக்க மாட்டான். இதற்கெடுத்தாலும் வாயை திறந்தாலே மற்றவர்களை பற்றி பேசுவது, குறை சொல்வது என்கிற நிலை இன்றைக்கு அதிகரித்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இது ஒரு முஸ்லிமுக்கான அழகல்ல. குறை சொல்லக்கூடியவனாக, அது யாரை குறை சொன்னாலும் சரி, அந்த குறை சொல்லக்கூடிய அந்த பழக்கம் என்பது அது இருக்கக்கூடாது, அது நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது முஃமினுக்கான அழகல்ல. வலல்லான், சபிக்கக்கூடியவனாக ஒரு முஃமின் இருக்க மாட்டான். வாயை திறந்தாலே அது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வெளியில் நண்பர்களுக்கு மத்தியில் பேசுகிற வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, நமக்கு கோபம் வந்து விட்டது என்று சொன்னால் வாய்களில் இருந்து என்ன வார்த்தைகள் வருகிறது என்பது நமக்கு தெரிவதில்லை. நாம் சபிக்கிற நிலையில் இருக்கிற மக்களை அதிகமாக பார்க்கிறோம். உண்மையான மூமின்களாக இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது, நாம் பிறரை நாம் சபிக்க கூடாது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலல் ஃபாஹிஷி வலல் பதீஇ, கெட்ட செயல்களை செய்பவனாக, கெட்ட வார்த்தைகளை பேசுபவனாக ஒரு இறை நம்பிக்கையாளர் இருக்க மாட்டான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு பேசுகிற போது கெட்ட வார்த்தைகளின் மூலமாகவே ஆரம்பிக்கிற நிலையில் இருக்கிற மனிதர்களை பார்க்கிறோம்.
பேசி முடிக்கிறதுக்குள்ள ஒரு 5 நிமிஷத்துல ஒரு 10 கெட்ட வார்த்தைகளையாவது போட்டு விடுகிற நிலையில் இருக்கிற ஒரு மனிதர்களை நாம் அதிகம் பார்க்கிறோம். நாம் பேசுகிற அந்த கெட்ட வார்த்தைகளை கேட்டு நம்முடைய வீட்டில் இருக்கிற சின்ன சிறுதுகள் கூட பேசுகிற நிலையில் இருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம். ஏன் இந்த வார்த்தையெல்லாம் பேசுற, இதெல்லாம் உனக்கு யாரு சொல்லி தந்தான்னு கேட்டா பாப்பா தானே சொன்னிச்சு என்று சொல்லுகிற நிலை, அப்பாதான் அப்படி பேசிச்சு என்று சொல்லுகிற நிலை. நாமே நம்முடைய பிள்ளைகளை நாம் திட்டக்கூடாது, கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது என்பதாக சொல்கிறோம். நம்முடைய வீட்டில் பெரியவர்களுக்கு மத்தியில் பேசுகிற அந்த பேச்சை உன்னிப்பாக நம்முடைய பிள்ளைகள் கவனித்துக் கொண்டிருக்கிறது. நாம் சாதாரணமாக போற போக்கு நாம பேசிட்டு போயிருந்தோம். அதனுடைய அர்த்தமும் விளக்கமும் நமக்கு தெரியும். பெரியவர்களாக இருக்கிற நமக்கு தெரியும். சின்ன பிள்ளைங்களாக இருக்கிற அவங்களுக்கு என்ன தெரியும்? மிக மோசமான அருவருப்பான வார்த்தைகளை கூட சர்வ சாதாரணமாக நம்முடைய வீட்டில் இருக்கிற அந்த வாண்டு சின்ன சிறுசுகள் பேசுகிற நிலையை பார்க்கிறோம். கேட்டா உனக்கு யார் சொல்லி தந்தான்னு கேட்டா அப்பா சொன்னாங்க, பாப்பா பேசினாங்க என்று சொல்லுகிற ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் சாலியான பிள்ளைகளாக வளர வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் நாம் என்ன செய்யக்கூடாது? அந்த பிள்ளைகளுக்காகவாவது நம்முடைய வார்த்தைகளை கண்ணியமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு முஃமின் எப்படி இருப்பார் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது, கெட்ட செயல்களை செய்யக்கூடியவனாக, கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடியவனாக, சபிக்கக்கூடியவனாக, குறை சொல்லக்கூடியவனாக ஒரு முஃமின் இருக்க மாட்டான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுவெல்லாம் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற செயல்பாடுகள் என்கிற போது இதில் அதிகமாக கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். நரகத்தில் தள்ளக்கூடிய செயல்பாடுகளான அறிவீனனான, பலவீனமான, வேலை வெட்டி எதுவும் இல்லாம ஊதாரியாக மனோ இச்சையின்படி வாழக்கூடியவனாக, யாருக்கும் எந்த பயனும் அளிக்காத நிலையில் வாழுகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது. அது நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். இரண்டாவதாக, நம்பிக்கை துரோகம், மோசடி செய்வதில் ஆசை அடங்காதவனாக, அற்பமான சிறிய விஷயங்களில் கூட நம்பிக்கை துரோகம், மோசடி செய்பவனாக நாம் இருக்கக்கூடாது. ஏன்? அது நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். பிறரின் பொருளை, பிறரின் குடும்பத்தை எப்படி ஏமாற்றுவது என்றே காலையும் மாலையும் ஏங்கிக் கொண்டிருப்பவனாக நாம் இருந்து விடக்கூடாது. ஏன்? காரணம், அது நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். கஞ்சத்தனம் செய்பவனாக அல்லது பொய் பேசுபவனாக நாம் இருக்கக்கூடாது. ஏன்? அது நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். மானங்கட்ட செயலை செய்பவனாக நாம் இருக்கக்கூடாது. அது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதர்களிடத்தில் இருக்கவே கூடாத இந்த 5 தீய குணங்களையும் தவிர்ப்போம். நரகத்திலிருந்து பாதுகாப்பை பெறுவோம். சுவனத்திற்குரிய நல்லடியார்களாக மாறுவோம். இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.